மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அப்பாவே காணோம். அப்பா இல்லைனாலும் அப்பா பத்தியே ஓடுனுக்குது. என்ன விஷயம்னா, அப்பா ஃபண்ட் வாங்கிட்டாரு. ஆதவஜனோட மாமனாட்ட ஃபண்ட் வாங்கிட்டாரு. அது உதயநிதி கேள்வி கேட்டா உதயநிதி வார்த்தையே வரல. அப்பாட்ட கேட்கணும், தாத்தாட்ட கேட்கணும். அப்பாவே காணோமே. அப்பாட்ட எங்க கேட்பீங்க? அப்பா தான் ஜெயிக்கலையே. அப்பா காணோம் எங்க அஜய் அப்பவே சொன்னாரு. அப்பாவை காணோம் தான். வீட்டுல இருப்பாரு, சாப்பிட்டு தூங்கின்னு இருப்பாரு. போய் கேளுங்க, என்ன அப்பா வாங்கினீங்க காசு அப்படின்னு. நமக்குள்ள ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது. உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டுல சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமா உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏத்திருக்காரு. இதை எதற்காக ஏத்திருக்காருன்னு புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும். சன்னரக அரிசி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு. நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏத்திருக்காரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்லணும், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இங்க இருக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுன்னு இருக்கிறாரு. எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு? தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்சா நீங்க தரவு சொல்லுங்க. எங்கிட்ட தகவல் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர்கள் நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் நீ 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ கரும்போடைய உற்பத்தியே கடந்த 5 வருடத்தில் 70% குறைஞ்சிருக்கு. ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. சோ விவசாயிகள் பயிரை விதைய வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்கி அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோட தான் இன்றைக்கும் இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்க சொன்ன. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெடுண்டெழும். எங்கள் முதல்வரை
அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். பிரேமலதாக்கா, நீங்க பேசின ஒரே ஒரு நல்ல வார்த்தை இதுதான் எங்க விஜய் எனக்கு சப்போர்ட் பண்ணது. நீங்க வந்து டிஎம்கே கூட்டணி போனோடனே டிஎம்கே பத்தியே பேசுனீங்க. அவங்க பண்ண ஊழல் ஆட்சி எதுவுமே நீங்க தட்டி கேட்கவே இல்லை, அமைதியாவே இருந்தீங்க, உங்க பையன் உள்பட. ஆனா விஜயகாந்த் சார் இருந்தா அப்படிதான் நடக்க விட்டுருக்க மாட்டேன். விஜய் நான் கூட தான் இருப்பாரு. இப்போ விஜயகாந்த் சார் இருந்தா இன்னொரு விஜய் நான் கூட தான் இருப்பாரு. ஆனா நீங்க விஜயகாந்த் சார் யாரு பிடிக்காதோ அவங்க கூட கூட்டணி அமைச்சு நீங்க உங்க டிஎம்கே கூட்டணி தோத்து போயிடுச்சு, சரிங்களா? நீங்க விஜய் கூட இருந்தா நீங்க இருக்கிற இடமே வேற. இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் நன்றி. இதுக்கு அப்புறம் நீங்க இந்த திமுக பண்ற கெட்டது, அவங்க பண்றது எல்லாத்தையும் நீங்க தட்டி கேட்கணும். நாங்க விரும்புறோம், அதுதான் விரும்புறோம் நாங்களும். நீங்க இருக்கிற இடமே நல்ல இடத்துல இல்லாம வேற டீம் இடத்துல இருக்கீங்க, சரிங்களாக்கா? நீங்க வந்து நல்லது பேசுங்க. நீங்க மக்களுக்காக நல்லது நில்லுங்க. விஜய் நான் மக்களுக்காக இருக்காரு, நீங்க மக்களுக்காக இருக்க கூட நில்லுங்க. விஜய் நல்லதே பண்ணுவாரு, நல்ல ஆட்சி கொடுப்பாரு, நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கும். பட் நீங்க அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்க. நன்றி. திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்க. ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? இவருக்கு அறைதான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்ல. இங்க இருக்கிற விவசாயி சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு அந்த ரூம் வசதி பத்தல. ஏன்னா ஒரு நடிகர் அப்படித்தான் இருப்பார். வேற தளபதி என்ன பண்றது? தலையெழுத்து. இங்கே விவசாயிகள் வெயிலே காய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்கார். ஏங்க, நாட்டுல இவ்வளவு பிரச்சனை, நவீன அறை வேணுமா? ஏன் அவர் இருக்கு? அடிமை எடப்பாடிய உன்ன மாதிரி காலில் இருந்த முதலமைச்சர் ஆகணும். நாங்க மக்கள் ஓட்டு போட்டு 1.5 கோடி 1.25 மக்கள் 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டு விஜய் நான் முதல்வர் ஆயிருக்காரு. அவருக்கு உங்களுக்கு வசதி தெரியுமா? அவருக்கு விஜய் நான் வந்து மக்களுக்காக வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காரு. காலையில வந்து நைட் வரையும் செஞ்சுட்டு விஜய், அதாவது மக்கள் பணிக்காக செய்யறாரு, மக்கள் இறங்கி வேலை செய்யறாரு, மக்களை பாக்குறாரு. உங்களை மாதிரி வந்து காலில் விழுந்து முதலமைச்சராகி மத்தவங்க குழி தோண்டி போச்சு முதலமைச்சரா காலில் வாரி முதலமைச்சர் ஆகணும் ஆசை எங்களுக்கு கிடையாது. அது உன்ன மாதிரி உங்களுக்கு தான் அந்த அறிவு இருக்கும். நீங்க விமர்சிக்கிறது உங்களுக்கு தகுதி இருக்கா? முதல்ல உங்களுக்கு விமர்சி தகுதி இருக்கா? முதல்ல உங்க கட்சிக்காரனே உங்களை மதிக்கல. ஏன்னா நீங்க பண்ண துரோகம், அம்மாவுக்கு துரோகம் பண்ணீங்க, எம்ஜிஆர் துரோகம் பண்ணீங்க, உங்க கட்சிக்காரன் துரோகம் பண்ணீங்க. போய் டிஎம்கே கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிறீங்களா? உங்களோட ஏடிஎம்கே கட்சியா நீங்க? முதல்ல நல்ல ஆட்சி கொடுத்தீங்களா? முதல்ல 25 வருஷமா ஆட்சி வந்து ஃபுல்லா கடனை வச்சுட்டு கொள்ள கற்பழிப்பு, ஃபுல்லா மக்களுக்கு சேஃப்டி இல்ல. அதாவது இந்த ஏடிஎம்கே என்ற கட்சி பெரிய கட்சி, அதை தூக்கி போய் டிஎம்கே அடமானம் வச்சு முதல்நிதி கூட பிளான் போட்டு முதலமைச்சர் பிளான் போட்டீங்களே, நீங்க பேசலாமா? அத நல்ல தலைவரா நீங்க? முதல்ல நல்ல கட்சியா? முதல்ல நீங்க பேசணும். முதல்ல நம்ம முதுகு பார்க்கணும் கண்ணாடியில, அப்புறம் மற்றவங்களை பத்தி பேசணும். நீங்களே சரி கிடையாது. விஜயனை பத்தி பேச உங்களுக்கு அருகது எதுவுமே திராணி கிடையாது. எதுவுமே காலில் வந்து சசிகலாமா காலில் வந்து முதலமைச்சர் ஆனவங்க நீங்க, சரிங்களா? நீங்க பேச உங்களுக்கு தகுதியே கிடையாது. என்ன பேச்சு பேசுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சா பேசணும். விஜயனை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ, விவசாயிக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு, சரிங்களா? அதை பத்தி பேச உங்களுக்கு திராணி எதுவுமே கிடையாது. சார், இந்த 15 நாளா கடமை கண்ணியும் கட்டுப்பாடோட இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து மக்கள் போற்றுவோர் போற்றட்டும், புழுதியில் தூற்றுவோர் தூற்றட்டும், அவர் கடமையை செஞ்சுக்கிறாரு. இப்ப ஸ்டாலின் அவரை துச்சாகமாக பேச வேண்டாம். அது அறிக்கை வந்து சும்மா பேச சொல்ற மாதிரி தான் இருக்குது. அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, அழுகுற மாதிரி அழுகணும், அது தவறானது சார். இவ்வளவு நாள் ஆண்டவன் அந்த கொளத்தூர் தொகுதியில மண்ணை கவ்வனுமே அவர் ஒரு மாற்றம் ஆயிட்டார் சார், ஒரு மாதிரி ஆயிட்டார். இப்போ அந்த அவர் சொல்றாரு, துர்கா அவர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்களாம். எதுக்கு? உங்க அப்பா முட்டுது இல்ல, எங்க அப்பா முட்டும், தாத்தா ஆயாவுதா, தாத்தா பாட்டா பேச்சு கூட்டி கொல்லு பேச்சு, அதுக்கு மேல கொல்லு பேச்சு. ஊர்ல இருக்கிறவங்களதெல்லாம் ஒரு இடம் இல்லாத பாத்தீங்கன்னா இப்ப எங்கன்னா குறையா இருக்குது போல இருக்குது, எம்டி இடம். அந்த இடத்த மடக்கத்துக்கு பிளான் போட்டு இருப்பாரு, அதுக்குள்ள ஆண்டவனா பார்த்து மண்ண கவிட்டாரு. இந்த ரெண்டும் ஓரம் கட்டிட்டு புதுமையா மக்கள் இப்ப தேர்ந்தெடுத்தாங்க. மாற்றம் வேணும். அந்த மாற்றத்துக்கு யார் மரியாதையான ஆளுன்னா விஜய் மட்டும்தான். அந்த மாற்றம் 15 நாளா நடக்கிறது இப்பதான். இது கொஞ்சம் இவங்க ஆட்சியில 50-100 நடந்திருக்கு. எது? எம்ஜிஆர் ஆட்சியிலும் நடந்திருக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கும் நடந்திருக்கு சார். இதே மாதிரி கருணாநிதி ஆட்சியிலும் நடந்திருக்குது, இப்போ எடப்பாடி ஆட்சியிலும் நடந்திருக்குது. ஊர்ல இதெல்லாம் நிறைய நடக்கிறது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்திருக்கிறது சும்மா ஓரளா ஒரு
ஒரு மயிறு இழதான் இத ஒரு பெருசா மலை மாதிரி ஆக்கி இவரு மடுகு. இப்ப மு.க. ஸ்டாலின் எங்க விஜய் மலை, இது மடுவு. பாட்டிமா தக்கர் தூளு நீங்க போதும். நீ உங்களை மாதிரி ஆளுங்க இருந்தாலே நம்ம ஆட்சி நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். சில தற்கொலைலாம் சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம கவலை கிடையாது. பெரியவங்க நீங்க தான் தெய்வம். நீங்க சொன்னா ஒரு வார்த்தை கரெக்டா இருக்கும். விஜய் நான் நல்லாட்சி பண்ணிருக்காருன்னு உலகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்க பெரியவங்க வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டிஎம்பி கொத்த நிமிங்களா இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள தூக்கி உதிரி போட்டு நம்ம நல்லாட்சி கொடுப்போம். விஜய் நாங்க கூட சப்போர்ட் நிற்போம். ஓட்டு போட்டோம் போயிட்டு கூடாது. விஜய் எனக்கு பண்ற ஒவ்வொரு விஷயம் நம்ம எடுத்து வெளியே கூறணும். மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணும். வெளியே சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? நல்லதே பண்ணுவோம், நல்லது நினைப்போம். மக்கள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. விஜய் எப்பயும் நல்லாட்சி கொடுப்பாரு, நமக்கு நம்பிக்கை எப்பயோ வந்துருச்சு. நல்லா பண்ணிட்டு இருக்க 3 மாசத்துல, இன்னும் 5 வருஷத்துல நம்ம தமிழ்நாடே வேற மாதிரி இருக்கும். முதல் நிலமா மாத்தி காட்டுவார் விஜய். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு.